பழனி மலையில் 6 கால பூஜை 4 கால பூஜையும் வந்து முருகப்பெருமான் நடக்குது. எப்படி சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு 4 கால பூஜை நடக்குமோ அதே மாதிரி பழனிமலை நடக்குது. ஸோ இது ஒரு வார்த்தை போதும். நீங்கள் முருகர் வேற சிவன் வேற கிடையாதுன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். சரி, பழனியில் மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் மகா சிவராத்திரி அன்னைக்கு 1008 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க திருத்தணியில். அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா திருச்செந்தூரில் இதே மாதிரி 4 கால பூஜை நடந்து நைட்டு நட திறந்துருக்கும் முருகர் கோவிலில். திருச்செந்தூர் முருகர் கோவில் நட திறந்துருக்கு. அப்போது முருகர் வேற சிவன் வேற கிடையாது. இதுதான் கலியுகத்தில் மிகப்பெரிய சாட்சி. சரி, இங்கே நம்ம மலேசியா 10 மலையிலையும் இதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு முருகர் வழிபாடு நடந்திருக்கு. இது எல்லாமே இறைவன் சொல்லாமல் தெய்வ சக்தி நடத்தாமல் நடத்தவே முடியாது. அப்போ 6 படையிலையும் ஒரு சிறப்பு இருக்குது மகா சிவராத்திரி அன்னைக்கு. சரி, இதை தாண்டி ஏன் நம்ம வடப்பள்ளி முருகர் கோயில் எடுத்துங்க. நான் இத்தனை வருஷத்துல தெரியாத ஒன்று சொல்கிறேன். மகா சிவராத்திரி அன்னைக்கு வடப்பள்ளி கோயில் திறந்துருக்கோம். ஆனால் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள சொக்கநாதர் இருக்கார், சிவபெருமானுக்கு தான் பூஜை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி 4 கால பூஜையும் வடப்பள்ளி முருகர் நடக்குது. ஸோ இதுதான் மகா சிவராத்திரிக்கும் முருகனுக்கும்